ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், அதாவது விடுதலை புலிகளுடைய திரைப்படமான எள்ளான் திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சந்தோஷ். அவர் இன்றைக்கி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்து அது ரொம்ப பரபரப்பாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்திக்கும் போது நானும் உடன் இருந்தேன். நான் தான் அவரை அழைத்து சென்றிருந்தேன். நானும் சில பேர் அழைத்து சென்றிருந்தோம். அங்கே அவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்தது உண்மை. அது தொடர்பான ஒரிஜினல் புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரம் என்னிடம் உள்ளது. அது என்னிடம் மட்டுமே உள்ளது. தற்போது வெளியிடப்பட்டுள்ள புகைப்படமானது போலியானது என்று சொல்வதோடு, அண்ணன் சீமான் அவர்கள் அவர் அங்கே ஆமைக்கறிலாம் சாப்பிடலை. நான் தான் ஆமைக்கறி சாப்பிட்டேன். ஆமைக்கறி அப்பொழுது கிடைக்கல. அதனால் அவருக்கு உடும்புக்கறி தான் பரிமாறப்பட்டது. அதே நேரத்தில் தலைவருடைய துணைவியார் அந்த உணவை அவர் பரிமாறலை. அங்கே விடுதலை புலிகளுடைய அந்த உணவு பிரிவு தான் பரிமாறிச்சு. அதனால் சீமான் அவர்கள் சொல்வது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேட்டி கொடுத்துருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வெளியிட்ட ஆடியோக்கள் அனைத்துமே எல்லாமே நான் தான் அவருக்கு கொடுத்தேன். புகைப்படமும் நான் தான் அவருக்கு கொடுத்தேன். இது எல்லாமே அவர் பொய் சொல்லிகிட்டு இருக்காரு பொது வழியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அவருக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷுக்கு தமிழக மக்களாகிய நாங்கள், அதாவது தமிழக மக்கள் சார்பில் நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, அண்ணன் பிரபாகரன் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் சந்திக்காமலே இருக்கட்டும். அவர் ஆமைக்கறி சாப்பிடாமலே இருக்கட்டும். ஆமை ஓட்டிலே பயணம் செய்யாமலும் இருக்கட்டும். சரிங்களா? அவருக்கு முக்கியத்துவம் இல்லாமலே இருக்கட்டும். அவர் ஒரு இயக்குனர் என்ற முறையில், ஒரு பேச்சாளர் என்ற முறையில் சந்தித்ததாகவே இருக்கட்டும். ஆனால் அவரை சந்தித்த அத்தனை பேரில் பெரிய பெரிய தலைவர்கள், ஐயா பழநெடுமாறனிலிருந்து எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கீங்க இல்லையா? சந்தித்தவர்களில் உருப்படியாக தேறி வந்த இன்றைக்கு தமிழ் ஈழத்தையும் இன்றைக்கு மெதகு தலைவர் பிரபாகரனையும் உயர்த்தி பிடிப்பதற்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்ததற்கு யார் காரணம்? இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கட்டி நடத்தி கொண்டிருக்கும். அவர் உண்மை சொல்கிறாரோ பொய் சொல்கிறாரோ, ஆனால் தலைவர் பிரபாகரன் மீது உள்ள அன்பின் காரணமாகத்தானே அவர் சொல்கிறார் இல்லையா? இரண்டாவது, தலைவர் பிரபாகரனை இன்றைக்கி தாங்கி பிடிப்பதற்கு இன்றைக்கு எல்லோருமே தோல்வி அடைந்த நிலையில், தமிழ் ஈழத்தை பற்றி பேசுவதற்கு எல்லோருமே தோல்வி அடைந்த நிலையில் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான இயக்கத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதனால் அவர் தலைவர் பிரபாகரனுடன் ஃபோட்டோ எடுத்தாரா இல்லையா, ஆமக்கறி சாப்பிட்டாரா இல்லையா, இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு உலகெங்கும் உள்ள தமிழ் ஈழம், தனித்தமிழ் ஈழத்தை பற்றி கனவு காணும் மக்களுக்காக போராடி கொண்டிருப்பவர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து செல்கிறார். அவருடைய நோக்கங்கள் சிறப்பானவை. அதனால் இந்த மேட்டரை இதோட விட்டுருங்க. சீப் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவது மிக பெருமைக்குரிய விஷயம்தான். அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல் யாரும் நடத்த வேண்டாம் என்று நான் கேட்குறேன்.